சிக்கன் போல்ட்ரி ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஷாப்பு வைக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னா ஹென் கில்லிங் கோனு, ஸ்கில்டர் மெஷின், சிக்கன் ஃபெதர் கில்லிங் மெஷின், சிக்கன் கட்டிங் மெஷின் அந்த மாதிரி மேஜரா இது பண்ணா, அது போக எக்ஸ்ட்ரா ஒரு டெவலப் பண்ணா கட்டிங் சிக்கன் கட்டிங் டேபிள் யூஸ் பண்ணலாம், ஒர்க்கிங் டேபிள், வெயிட் மெஷின் அதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க புதுசா ஒரு சிக்கன் ஷாப் ஆரம்பிக்கணும் இல்ல நீங்க ஏற்கனவே வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஷின்ஸ் தான் அந்த வேலையை ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆகிக்கிறோம். இதுதான் ஃபெதர் கிளீனிங் மிஷின். இந்த மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, யாருக்கு என்ன மிஷின் சூட்டபிள் ஆகும், இதோட பிரைஸ் என்ன, எல்லாமே டீட்டெயிலா பார்க்கவாங்க. அதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வாங்க வீடியோக்குள்ள. வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேங்க சார். சரிங்க, உங்களை பத்தியும் உங்களுடைய கம்பெனி பத்தியும் நம்ம கம்பெனில என்ன மாதிரியான மெஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்றீங்க பத்தியும் நம்ம வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் சொல்லுங்க மேடம். கண்டிப்பாங்க சார். கம்பெனி பாத்தீங்கன்னா கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பீலமேட்ல லொகேட் ஆயிருக்குங்க. கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ட்ரஸ்ட் பில் கம்பெனியா தான் நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து கம்பெனி 35 வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மெஷின் பாத்தீங்கன்னா ஒரு நியூவா சிக்கன் ஷாப் தொடங்குறீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கார்பரேட் ஆஃபீஸ்ல, ஹாஸ்டலு அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பல்கா ஒரு 1000 பேர்த்துக்கு நீங்க வந்து சிக்கன் ப்ரொவைட் பண்ணணும்னா இந்த மெஷின் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேன் பவரும் சேவ் ஆகும், டைமும் சேவ் ஆகும், ஈஸியா வந்து உங்களுக்கு கிளீனிங் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும். மேடம், கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ்ல என்னென்ன மாதிரியான மெஷின்ஸ் எல்லாம் தயாரிக்கிறீங்க மேடம்? கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல மேஜரா நாங்க பண்றது பாத்தீங்கன்னா சிக்கன் போல்ட்ரி ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஷாப்பு வைக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னா ஹென் கில்லிங் கோனு, ஸ்கில்டர் மெஷின், சிக்கன் ஃபெதர் கில்லிங் மெஷின், சிக்கன் கட்டிங் மெஷின் அந்த மாதிரி மேஜரா இது பண்ணா, அது போக எக்ஸ்ட்ரா ஒரு டெவலப் பண்ணா கட்டிங் சிக்கன் கட்டிங் டேபிள் யூஸ் பண்ணலாம், ஒர்க்கிங் டேபிள், வெயிட் மெஷின் அதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது ஒரு செட்டப் பண்ணிட்டு இருக்கோம். அது போக நாங்க பேட்டரி நெட் தகுந்த மாதிரி இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர், டில்டிங் வெட் கிரைண்டர், நார்மலா கமர்ஷியல் ஆர்டினரி வெட் கிரைண்டர் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேங்க சார். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னல் நீங்க ரைஸ் வாஷ் பண்றதுல இருந்து பேக் பண்ணி சேல் பண்ற அளவுக்கு மெஷின் எல்லாம் தயார் நிறைய மிஷினரிஸ் நீங்க பண்ணிட்டு இருக்குங்க சார். கிட்டத்தட்ட 50+ மிஷினரிஸ் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க சார். இதுலயே பாத்தீங்கன்னா நாங்க சிக்கன் யூனிட் வைக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு. இப்ப வந்து ஹென் கில்லிங் பண்ணலாம், அதுல ஒரு மாடல் இருக்கும். நீங்க ஸ்கெல்டர் டேங்க் எடுத்தீங்கன்னா அதுலயே எலக்ட்ரிக் கேஸ் மாடல் இருக்கும். ஸோ சிக்கன் ஃபெதர்ல மெஷின் பாத்தீங்கன்னா அதுலயே வந்து நிறைய கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ 3 பேர்டு, 5 பேர்டு, 10 பேர்டு, 20 பேர்டு அந்த மாதிரி எல்லாம் நாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது போக பாத்தீங்கன்னா சிக்கன் கட்டிங்கும் உங்களுக்கு வந்து மேனுவலா கட் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக் கட்டிங் மிஷின் இருக்கு. ஸோ இந்த யூனிட்லயே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கும். 4 மேஜரா இருக்கும். அதுல வந்து உள்ள வந்து நிறைய கஸ்டமைஸ்டா பண்ணி கொடுக்கும் போது அதுல வந்து கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வித் வாசர் வேணும், வித்தவுட் வாசர் வேணும், ஸோ இந்த மாதிரி ரா மெட்டீரியலே எனக்கு மாத்தி பண்ணும், கஸ்டமைஸ்டா வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க எல்லாமே பண்ணி கொடுத்து நாங்க ரெடி ஸ்டாக்லயே வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டர் எனக்கு லஷ்மி மோட்டர் வேணும், கிராம்ப்டன் மோட்டர் வேணும்னா நாங்க அதுக்கப்புறம் வித்தவுட் மோட்டர் ரெடி பண்ணி வச்சு மோட்டர் எல்லாமே நாங்க ஆர்டர் பேசிஸ்ல ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருப்போம். ஸோ பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கோழி எல்லாமே நாங்க வந்து வித் வாசர், வித்தவுட் வாசர் அந்த மாதிரி மோட்டர் ஃபிட் பண்ணி கஸ்டமர் என்ன மாதிரி கேக்குறாங்களோ அது அந்த மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா 10 பேர்டு, இதுவும் பாத்தீங்கன்னா ரெடி ஸ்டாக்ல வச்சிருக்கோம். ஸோ இது நேத்து வந்த ஆர்டருக்காக நாங்க ரெடி பண்ணியாச்சு. இப்போ மோட்டர் பாத்தீங்கன்னா பக்கத்துலயே தான் இருக்கு. இதை எடுத்து அப்படியே நாங்க ஃபிட் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். டிஸ்பேச்சுக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. மேடம், இந்த ஃபெதர் கிளீனிங் மிஷின் பத்தினா பிரைஸ் பத்தி சொல்லுங்க மேடம். 3 பேர்ட் சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மிஷின் வித் வாசரோட உங்களுக்கு வந்து 14,500. லட்சுமி மோட்டர் போட்டு 5 பேர்ட் சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மிஷின் பாத்தீங்கன்னா வித் வாசரோட உங்களுக்கு 18,500. மேடம், இந்த மிஷின் ரன் பண்றதுக்கு என்ன மாதிரியான பவர் ஃபேஸ் தேவைப்படுங்க? இந்த மிஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 amps 220 voltsங்க. நீங்க சிங்கிள் ஃபேஸ் லைன் கரண்ட்லயே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபெதர் கிளீனிங் மிஷின்ல என்ன மாதிரியான மோட்டார்ஸ் யூஸ் பண்றீங்க மேடம்? அதுக்கு வாரண்டி எவ்வளவு கொடுக்குறீங்க? இந்த சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மிஷின்ல பாத்தீங்கன்னா லட்சுமி மோட்டர், கிராம்ப்டன் மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். மிஷின் மோட்டருக்கு 1 year வாரண்டி தர்றோங்க. மிஷினுக்கு சர்வீஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் பத்தி சொல்லுங்க மேடம். இந்த மிஷினுக்கு பாத்தீங்கன்னா சர்வீஸ் எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்பேர்ஸ் எங்க கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவைலபிலிட்டியா இருக்கு. மேடம், உங்களுடைய இந்த ஃபெதர் கிளீனிங் மிஷின் எப்படி வாங்குறதுங்க? நீங்க வந்து கம்பெனி விசிட் பண்ணி நேராவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்க எங்களோட எந்த டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு அவைலபிலிட்டியா இருக்கோ அதுல நாங்க புக் பண்ணி விட்டுருவோம். இந்த வீடியோல ஒரு ஃபெதர் கிளீனிங் மிஷின்னா என்ன சைஸ்ல இருக்கும், அதோட பிரைஸ் என்ன, எல்லா வீடியோல பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி.